அவர்கள் வரவில்லை என்றால் நாங்கள் மீண்டும் வரும் வரை வீட்டை சீல் வைத்துவிட்டு செல்ல வேண்டியிருக்கும். இது பற்றி எங்கள் அதிகாரியிடம் தெரிவித்து உங்களிடம் சொல்கிறோம் என்று கூறியிருக்கிறார்கள். இந்த தகவல்கள் உடனடியாக கதிரானந்துக்கு தெரிவிக்கப்பட்டது. அவரும் சில நிமிடங்களில் நான் வெளிநாட்டில் இருப்பதால் உடனடியாக வீட்டிற்கு வர முடியாது, எனவே என்னுடைய நம்பிக்கைக்குரிய 3 பேர் முன்னிலையில் நீங்கள் சோதனை நடத்தலாம் என அமலாக்கத்துறை அலுவலக உயரதிகாரிக்கு மெயில் அனுப்பியிருக்கிறார். இதற்கிடையில் கதிரானந்த் குடும்பத்தினரின் நிர்வாகத்தில் இருப்பதாக கூறப்படும் கிங்ஸ்டன் இன்ஜினியரிங் காலேஜிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் டீம் சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தது. அங்கே இரவு 9 மணிக்கு மேல் SBI வங்கி அதிகாரிகள் வரவழைக்கப்பட்டதாக தகவல்கள் பரவி பரபரப்பை ஏற்படுத்தின. துரைமுருகன், கதிரானந்த் ஆகியோர் அவ்வப்போது லண்டன், துபாய் போன்ற நாடுகளுக்கு சென்று வந்துள்ளனர். அங்கே அவர்கள் பிசினஸ் செய்வதாகவும் அமலாக்கத்துறை சில தகவல்களை திரட்டியது. அது தொடர்பாகவும் விசாரிக்க வாய்ப்பு இருக்கிறது என்றும் திமுக வட்டாரத்தில் பேசப்பட்டது. இதற்கிடையே துரைமுருகன் வீட்டில் ரெய்டு நடந்து கொண்டிருந்த இதே நேரம் ஏற்கனவே மணல் பிசினஸ் செய்து வந்த புள்ளிகள் அவர்கள் தொடர்பான நபர்கள் தங்களது செல்போன்களை ஆஃப் செய்துவிட்டு சைலண்ட் ஆகிவிட்டனர். துரைமுருகன் வீட்டில் நடக்கும் இந்த சோதனை மற்ற அமைச்சர்களிடமும் எச்சரிக்கை உணர்வை ஏற்படுத்தி இருக்கிறது. அடுத்தடுத்த திமுக அமைச்சர்கள் மீது ரெய்டு நடவடிக்கைகள் இருக்கலாம் என்பதால் திமுக மேலிடம் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும். தமிழக ஆளுநரும் அண்ணாமலையும் டெல்லி சென்று வந்த சில நாட்களில் திமுக பொதுச் செயலாளரும் அமைச்சருமான துரைமுருகனை நோக்கி பாய்ந்திருக்கிறது அமலாக்கத்துறை. இது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது. அமைச்சர் துரைமுருகன் அவரது மகன் வீட்டில் ED சோதனை பரபரப்பு செய்தி வந்து கொண்டிருந்த நிலையில் முதல்வர் ஸ்டாலின் கப் சிப் பானா. இதற்கு முன்னர் செந்தில் பாலாஜி இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடந்த போது எங்களை சீண்டி பார்க்காதீங்க, எல்லா அரசியலும் எங்களுக்கும் தெரியும் என முதல்வரே ஆடியோவில் சேரினார். அவரின் அடிப்படை எங்கள் திராவிட பொன்னாடு, வீரம் விளைந்திட்ட நன்னாடு என ஆடி தீர்த்தார்கள். இப்போதோ சத்தமே இல்லை. காலமெல்லாம் திமுகவில் இருந்து வரும் மூத்த தலைவருமான துரைமுருகனை விட 5 கட்சி தாண்டி வந்த செந்தில் பாலாஜிக்கு அப்படி கட்சியில் என்ன முக்கியத்துவம் என்பதுதான். 2019ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலில் முதன்முறையாக துரைமுருகன் மகன் கதிரானந்த் வேலூர் மக்களவை தொகுதி திமுக வேட்பாளராக போட்டியிட்டார். அப்போது வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க வைத்திருந்ததாக கதிரானந்துக்கு நெருக்கமான திமுக நிர்வாகியான பூஞ்சோலை ஸ்ரீனிவாசன் என்பவர் வீட்டில் சோதனை நடத்தி 10 கோடி ரூபாய்க்கு மேல் கைப்பற்றியது வருமான வரித்துறை. இதன் அடிப்படையில் அமலாக்கத்துறையும் இதை விசாரித்து வந்தது. அந்த விவகாரத்தில் தான் 6 வருடங்களுக்கு பிறகு இப்போது அமலாக்கத்துறை துரைமுருகன் வீட்டுக்குள் நுழைந்திருக்கிறது. கதிரானந்த் துபாய் போய்விட்டார், அவர் இல்லை, என்ன செய்வது என லோக்கல் திமுகவினர் கேட்டபோது, நாங்கள் ஏற்கனவே கதிரானந்துக்கு மெயில் மூலம் சம்மன்கள் அனுப்பினோம், ஆனால் அவர் வரவில்லை, அதனால் தான் இங்கே வந்திருக்கிறோம். இப்போதும் அவர் வரவில்லை என்றால் அல்லது அவருடைய அங்கீகாரம் பெற்ற